நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 795வது வீடியோ. நான் நேற்று பார்க்கும்போது இந்த வாரங்கள் பத்திரகாளி பற்றி போட்டிருந்தேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டது. எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எல்லா ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலாக சொல்லி பார்த்தா 50 பேர் கூட பார்க்கல வைத்தியச்சா. பட் பரமாச்சாரி அது 100 பேருக்கு மேலே பார்த்துருக்கா. ஸோ ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங். அதை கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு இந்த டாப்பிக்கே பேசலாம்னு டிசைட் பண்ணேன். தினசரி பரிவா தியானம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஒரு 3-4 டாபிக் பார்க்கலாம் இன்னைக்கு. முதல்ல அகிம்சையின் அவாந்தர பிரயோஜனம் அப்படின்றார் பரமாச்சாரியார். அகிம்சையின் அவாந்தர பிரயோஜனம் அப்படின்னா என்ன அதை பார்க்கணும். என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லோரும் இந்த மடத்திற்கு பூஜை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் நோக்கம். அதோடு மேளம் கேட்கிறீர்கள். ரொம்ப நாளாக பார்க்காத பலரை இங்கு பார்க்கிறீர்கள். இப்போது உபன்யாசம், ஆன்மீக சொற்பொழிவு கேட்கிறீர்கள். இதெல்லாம் நீங்கள் உத்தேசிக்காமலாயே கிடைத்த பலன்கள். இதற்கு அவாந்தர பிரயோஜனம் என்று பெயர். இவ்வாறே ஒருவன் மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றினாலும் அகிம்சையை பூரணமாக சாதித்து விட்டால் அவனுடைய சங்கல்பம் தீர்மானம் இல்லாமையே அவன் அவாந்தர பிரயோஜனமாக அவனுடைய சன்னிதானத்துக்கு வரும் எல்லா ஜீவன்களும் தாமாகவும் தங்கள் பகைமையை மகிழ்ந்து அகிம்சை மயமாகிவிடும். அகிம்சையை பூர்ணமாக கடைபிடிப்பவன் இருக்கும் இடத்தில் குரூரமானவர் மனதிலும் சாந்தம் உண்டாகும். எனவேதான் அன்போடு இருப்பதே ஒரு சங்கல்பம் என்றாலும் இதன் மூலம் மற்றவர்களை அன்பாக ஆக்கும் அவாந்தர பிரயோஜனமும் கிடைக்கிறது. இது வரைக்கும் அவாந்தர பிரயோஜனம் மீனிங் தெரியாது. அகிம்சை தான் சொல்லியிருக்கிறது. ஸோ அடுத்ததாக சுவாமினா யார் அப்படின்னு சொல்கிறார் மகாபெரிவர். இந்த படத்தில் அவருடைய ஃபோட்டோ காமிச்சிருக்க. சுவாமினா யார்? உடல் அளவில் நமக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிறது. அதனால்தான் நாம் கொஞ்சம் கனம் தூக்குகிறோம். மாடு நம்ம விட அதிக கனம் சுமக்கிறது. ஒட்டகம் அதையும் விட அதிக பளு தூக்கும். அதையும் விட அதிக கனத்தை யானையால் தூக்க முடிகிறது. புத்தி பலத்தை பார்ப்போம். தாவரங்களை விட புழுவுக்கு அதிகமாக அறிவு இருக்கிறது. புழுவை விட எறும்புக்கு அதிக புத்தி இருக்கிறது. எறும்பை விட ஆடு மாடுகளுக்கு புத்தி அதிகமாக இருக்கிறது. அவற்றை விட மனிதனுக்கு புத்தி அதிகம். இந்த ரீதியில் யோசித்து ஆராய்ந்து பார்த்தால் இந்த உடல் பலம், புத்தி பலம் எல்லாம் பூர்ணமாக இருக்கும் ஒரு ஆதார வஸ்துவும் இருந்ததாக வேண்டும் தெரிகிறது. அதை தான் சுவாமி என்றார். நமக்கே இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா இவன் இதை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சான்னு சொல்கிறான். நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னா பகவான் தான். அது சொல்கிறார் அவர். அடுத்து வேத மந்திரங்கள். வேத மந்திரங்களை பற்றி என்ன சொல்கிறார்? சிருஷ்டியில் நடைபெறும் பல்வேறு செயல்கள், எண்ணங்கள் முதலியவற்றின் மூலம் ஏற்படும் சப்தங்கள் ஆகாசத்தில் நிறைந்துள்ளன. நாம் கையை தட்டியவுடன் ஒரு சப்தம் உண்டாகிறது என்றால் அது என்ன ஆகிறது? அது அப்படியே ஆகாசத்தில் தான் தங்கிவிடுகிறது. நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு சலனம், சப்தம் இருக்கிறது. இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அது நல்லது கெட்டது வந்துதான் ஆக வேண்டும். நல்ல எண்ணங்கள் ஜனங்களுக்கு உண்டாகின்றன என்றால் அப்படி உண்டாகும் சலனங்கள் இருக்க வேண்டும். அவற்றுக்கான சப்தங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சப்தங்களை நாம் உண்டாக்க முடியும் எனில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட உலகுக்கு பெரிய நன்மை வேறு என்ன இருக்கிறது? அப்படி எண்ணுவதற்கு அவர்களை தூண்டும் சக்தியை பெற்ற சப்தங்கள் தான் வேத மந்திரங்கள். ஸோ அந்த சவுண்டு தான். அதனால தான் நிறைய பாராயணங்கள்லாம் நடக்குது. உலகத்து முழுக்க நிறைய இடத்துல இந்த பாராயணம் நடக்குது, அந்த நம்ம பாராயணம் சொல்கிறா, அதெல்லாம் சொல்கிறா இல்லையா? எதுக்காக சொல்கிறா? அதனால கோவிலுக்கு போனேன்னு தேவாரம், திருவாசகம், இது அது ருத்ரம், சமகம், லலிதாசஸ்திரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏதோ ஒன்று சொல்கிறா. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் லைஃப். அந்த சவுண்ட் எஃபெக்டில் நம்ம போய் நிற்கணும். அங்கே அருட்கவிதை அடுத்தது. பரமாச்சாரியர் இளமை கோலம் பாருங்க. இந்த அருட்கவிதையில் என்ன சொல்றார்? பக்தியுடன் எந்த சோஸ்திரத்தை சொன்னாலும் உளறி கொட்டினாலும் கூட பகவானுடைய அருள் கிடைத்துவிடும். ஆனால் அப்படிப்பட்ட பக்தி உண்டாவதுதான் கஷ்டமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் அனுக்கிரக சக்தியுள்ள அருட்கவிதைகள் நமக்கு மிகவும் உதவி செய்கின்றன. இத்தகைய கவிதைகளை அவற்றை படிப்போருக்கு பக்தி பாவத்தையும் ஊட்டிவிடுகின்றன.
அதாவது எனக்கு கோவிலோட யார் சொன்ன ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி முகாத்தில் கூட சொன்னால காமாட்சி விருத்தம்லாம் அதை வந்து காமாட்சியோட சண்டை போடுற மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த பக்தி பூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ம தெரியும் அது. அப்பர் தேவாரம் என்றால் அவர் உருகி உருகி செல்லும் வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அவை நம்மையே உருக்கி பக்தி ரசத்தை ஊட்டி விடுகின்றன. சௌந்தரிய உருக்கம் ஜாஸ்தி என்று சொல்ல முடியாது. எனினும் அது காவிய ரசங்களாலேயே நம்மை சுத்தத்தை மொழியாமல் ஈர்த்து அம்பாளிடம் ஈடுபடுத்தி பக்தி ரசத்தை ஊட்டி வருகிறது. அதே போல இந்த திருவாசகம், திருவாசத்துக்கு உருகாதால் ஒரு வாசத்துக்கும் உதவாறு சொல்ல இருக்கு. மாணிக்க வாசகர் அப்படி எழுதியிருக்கார். இல்லைன்னா வந்து இந்த ஃபாரினர்லாம் ஜான் கால்ட்வெல்லாம் அதை வந்து மொழிபெயர்த்து போப்புக்கிட்ட போய் சொல்கிறார் இதை திருவாசகத்தை. ஸோ அது எந்த அளவு உயர்வாக இருந்திருக்கு, அது எந்த அளவு அவருடைய எண்ணத்தை தூண்டி இருக்குன்னு பார்க்கணும். அதை அடுத்ததாக அகம்பாவப்படுவது அசட்டுத்தனம், அதுக்கு உண்டான படம். 2 மாமியை வந்து அவருக்கு ஆரத்தி எடுக்கிறார். நாம் எதையோ சாதித்து அகம்பாவப்பட கொஞ்சமும் நியாயமில்லை. எதையும் சாதிப்பதற்கான புத்தியோ தேக பலமோ எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? இந்த பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தையும் செய்யும் ஒரு மகா சக்தியிடம் இருந்தே நம்முடைய சக்தியெல்லாம் வந்திருக்கிறது. அது இல்லாவிட்டால் நம்மால் ஒரு சுவாசம் கூட விட முடியுமா? அந்த சுவாசமும் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடப் போகிறது. அதை பிடித்து வைத்துக்கொள்ளும் சாமர்த்தியமும் நமக்கு இல்லை. அப்பொழுது நம் சக்தியெல்லாம் வெறும் கனவு போல் ஆகிவிடுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சக்தி சமுத்திரமாக திகழும் அம்பாளின் சிறு துளி அனுகிரகத்தில் நடக்கும் செயல்கள் நம்முடையதாக நினைத்து அகம்பாகப்படுவது அசட்டுத்தனம் என்று தெரியும். எவ்வளவு தூரம் இது அனுபவத்தில் தெரிந்து கொண்டு அம்பாளுக்கு முன்பு ஒரு துரும்பு மாதிரி அடங்கி கிடக்கிறோமோ அவ்வளவு தூரம் அனுகிரகம் அதிகம் கிடைக்கும். தேவி பாகவதம் இதெல்லாம் சொல்லியிருக்கா. அம்பாள் வந்து பெரிய தேவாசுரன் போது தேவேந்திரன் எல்லா தேவர்களும் இருக்கும்போது அம்பாள் பெரிய ஜோதிஷ் சுரூபமாக தெரிகிறார். அப்போ வந்து ஒரு தூசியை எடுத்து போட்டு இது இப்போ சொல்கிற மாயை வந்து தூக்குறான், அக்னி எரிக்கிறான், பார்க்க எல்லாரும் பெய்கிறீங்க. அப்போ தேவேந்திரன் வந்து அந்த ஜோதிகிட்ட வந்து கேட்குறான், அம்மா நீ யார் தெரியலையான்பா. அப்போ அம்பாள் அவனுக்கு காட்சி தரான்னு சொல்ல வருது தேவி பாகவத்தில் கூட. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பா பெரிய சக்தி அது பிரம்மம் சொல்லப்படும் போது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அணியும் இல்லை, அதுக்கு வர்ணம் இல்லை, ரூபம் இல்லை எல்லாம் சொல்லியிருக்கு. வேத சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதை வந்து நம்ம வந்து உருவப்படுத்துகிறோம். ஸோ அந்த அப்பேற்பட்ட மாபெர சக்தியினுடைய படைப்பு தான் நம்மளாம். ஸோ அந்த எண்ணம் இருந்து அகம்பாவத்தை விட்டுட்டு நம்மளாம் ஒரு சிறு துளி அப்படின்ற எண்ணம் வந்தாலே வந்து நம்மளுடைய இந்த பாவ சுமையெல்லாம் போயிடும். நம்ம பகவான் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.